குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சரி. இப்ப நம்ம ரீசன்ட் டேஸா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து ஒ டெய்லி ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நம்ம படிக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு தொடர்ச்சியோட படிக்கிறோம். கரெக்ட்டா இல்லையா? சோ நம்ம இந்தியா நம்ம எப்படி சொல்றது? இந்தியால அங்கீகரிக்கப்பட்ட பணத்தோட மதிப்பு என்ன? யாரு கண்டுபிடிச்சா? எந்த நாட்டுல கண்டுபிடிச்சாங்கன்றத விட, இப்ப நம்ம பார்க்கிறது எல்லாமே நம்ம நம்ம நாட்ட பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? சோ அது எந்தெந்த ஆ எப்படி சொல்றது? எந்தெந்த இடத்துல வந்து அந்த நாணயங்கள அச்சிடுற பிளேஸஸ் இருக்குன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம்? இல்ல நான் ஒரு தடவ சொல்லிறவா? கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத், நொய்டான்னு சொல்லி பார்த்தோம். கரெக்ட்டா? இந்த நாணயங்கள செய்ய எந்த உலோகங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க? யாருக்கு எதுவும் ஐடியா இருக்கா ஸ்டூடண்ட்ஸ்? ஏதாவது ஐடியா இருக்கா? உலோகங்கன்னா என்ன டீச்சர்? அப்படின்னு கூட எங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படின்னா, நாணயங்கள ஒரு குறிப்பிட்ட உலோகங்கள்னால தான் செய்றோம். சரியா? சோ, அது என்ன அப்படின்னா, தங்கம், தங்கம், வெள்ளி, சரியா? சோ, தங்கம், வெள்ளி, அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னா, தாமிரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா ஸ்டூடண்ட்ஸ்? அந்த வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஐடியா இருந்தா கூட சொல்லுங்க. தெரிஞ்சா தாராளமா சொல்லலாம். தங்கத்தினால செய்றோம், வெள்ளினால செய்றோம், தாமிரம், அடுத்து வந்து செம்புனால செஞ்சிருக்கோம். சரியா? இப்ப புழக்கத்துல இந்த 2மே கிடையாது. ஏன்னா இதோட மதிப்பு என்னதும்மா? இந்த உலோகங்களோட மதிப்பு இது எல்லாமே எதுல வருது? உலோகங்கள்னா என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம சயின்ஸ்ல படிப்போம். சரியா? சோ இந்த உலோகங்கள வச்சு தான் இதுவரைக்கும் நாணயங்கள செஞ்சிருக்காங்க, அச்சிட்டுருக்காங்க. என்னன்னா தங்கம், வெள்ளி, தாமிரம், செம்பு. இப்ப ரீசன்ட் டேஸா இந்த 2யுமே செய்யறது கிடையாது. சரியா? ஏன்னா இதோட மதிப்பு என்னது? இந்த உலோகங்களோட மதிப்பு வந்து இப்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி. அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். டீச்சர் ₹1 காயினோ, இல்ல ₹2 காயினோ ஒயிட் கலர்ல இருக்கு. ₹5 காயின் வந்து குட்டியா இருக்கு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ₹2 காயின் வந்து பெருசா இருக்கும். ₹5 காயின் சிறுசா இருக்கும். இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ₹5 காயின் வந்து கோல்டன் கலர்ல இருக்கும். பார்த்தோனே கோல்டன் கலர்ல இருக்கு. அப்ப இது வந்து தங்கத்தினால செஞ்சதா? அப்படியா? யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சா சொல்லலாம் ஸ்டூடண்ட்ஸ். தாராளமா சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இப்போதைக்கு புழக்கத்துல இல்லாத தங்கத்திலயும், வெள்ளிலயும் இல்ல. நம்ம நாட்ல தான் ஸ்டூடண்ட்ஸ் தங்கத்துல வந்து சாரி. ஆ. நம்ம நாட்ல தான் இப்ப என்ன இல்ல, தங்கத்துல வந்து நம்ம வந்து காயின்ஸ் செய்யல. சரியா? ஆனா வெளிநாட்டுலலாம் தங்கத்திலேயே ரூபாய் நோட்டு இருக்குல்லம்மா ரூ. 200 ரூ. 500 அது மாரி இப்ப இந்த இதுல ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இப்ப ₹100 தங்க தகட்டுல சரியா? சோ தங்கத்திலேயே ரூபாய் நோட்டு செஞ்சு யாருக்காவது கிஃப்ட் குடுக்கன்னா கூட இத குடுக்குறாங்க. ஆனா நம்ம நாட்டுல தான் இன்னும் இன்னும் புழக்கத்துல வரல. கூடிய சீக்கிரம் வந்துரும். சரியா? சோ இன்னைக்கு நம்ம கத்துக்கிற போற விஷயம் என்ன அப்டின்னா, நாணயங்கள எந்தெந்த உலோகங்களால செஞ்சாங்கன்னா, தங்கம், வெள்ளி, தாமிரம், செம்பு. சரியா? சோ இதுவரைக்கும் பண்ணியிருக்க உலோகங்களோட பேர் தான் தெரிஞ்சிருக்கும். அடுத்த கிளாஸ்ல ₹2 காயின் அந்த ₹5 காயினோட டிஃபரன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அப்படின்றதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதே மாரி ரூபாய் நோட்டு கூட தங்கத்துல இப்ப புழக்கத்துல இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல மட்டும் தான் இல்ல. சோ அந்த இன்ஃபர்மேஷனையும் அடுத்த கிளாஸ்ல டீட்டெயில்டா சொல்றேன். சரியா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே டன். சோ இன்னைக்கு நம்ம எந்த எக்ஸர்சைஸ்ல இருக்கோம்? சாப்டர் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ். சரியா? சாப்டர் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ்னா என்னன்னா, இயற்கணிதம். ஏற்கனவே நெறைய கிளாஸஸ் தட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2 கிளாஸஸ்க்கு மேலேயே நம்ம வந்து இத பத்தின இன்ட்ரோஸ் எல்லாமே பார்த்தோம். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜஸ்ட் பயிற்சி கணக்குகள் பார்ப்போம். பயிற்சி கணக்குகளோட புதுசா ஒரு புது விஷயங்களும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறோம்ல. அது என்னப்பா அப்டின்னா, சால்விங் அன்னோன் சால்விங் அன்னோன்ஸ் த்ரூ புரியுதா? சால்விங் அன்னோன் ட்ரூத்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். அப்படின்னா என்னப்பா? யாருக்காவது ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? சால்விங் அன்னோன் ட்ரூத்ஸ் எக்ஸாம்பிள்னா, எடுத்துக்காட்டு மூலியமா சரியா? எடுத்துக்காட்டு மூலியமா இந்த இயற்கணித கோவைய எப்படி நம்ம வந்து ஆ கண்டுபிடிக்க போறோம், மதிப்ப கண்டுபிடிக்க போறோம்னா, வேற ஒண்ணுமே இல்ல. இங்க ஒரு பாக்ஸ், இங்க ஒரு 3 இஸ் ஈக்குவல் டூ 8. இப்ப நீங்க இதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்? 6த் ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு அவசியமா? நீங்களே சொல்லுங்க.
எந்த 2 மதிப்ப கூட்டுனா எனக்கு வந்து 8 வரும்? ஸ்டூடண்ட்ஸ் ஆன்சர் தெரிஞ்சா நீங்க ட்ரை பண்ணலாமே! ஈஸி தான இந்த கொஸ்டினுக்கு. எங்க ட்ரை பண்ணுங்க. எந்த 2 மதிப்ப கூட்டுனா எனக்கு 8 வரும்னு கேட்டிருக்காங்க. சோ தெரியாத மதிப்ப எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். சரியா? சோ அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ +3 அந்த பக்கம் ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? -3. அப்ப 8ல 3 போச்சுன்னா என்ன? 5. இது ஒரு மெத்தட்ல நம்ம செய்யலாம். சரியா ஸ்டூடண்ட்ஸ்? இந்த சம்ம இப்ப உங்களுக்கு நான் 2 மெத்தட்லயுமே சேர்த்து செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா அடுத்த கிளாஸ்னா அடுத்த ஸ்டாண்டர்ட் 7த் ஸ்டாண்டர்ட்ல நம்ம இது செய்யும்போது 2 மெத்தட்லயுமே தான் செய்வோம். சோ இப்பயே நம்ம கத்துக்குருவோம் அது என்னன்ட்டு. செய்யலாமா? சரி. இங்க நான் என்னப்பா சொல்லியிருக்கேன்? பாக்ஸ் போட்டிருக்கேனா? இப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 8 +3 அந்த பக்கம் கொண்டு வர சொன்னீங்க டீச்சர். அப்ப -3 8ல 3 போச்சுன்னா 5. எக்ஸின் மதிப்பு 5. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட்ல என்னப்பா சொல்றாங்க அப்டின்னா, எனக்கு வந்து இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் வேணும். ஐ நீட் டூ கெட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வேரியபிள். எக்ஸ்க்கு பக்கத்துல உள்ள இந்த டெர்ம் வந்து எனக்கு அன்வான்டட் டெர்ம். சரியா? என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு இது தேவையில்லாத ஒரு டெர்ம். எப்படி ரிமூவ் பண்ணணும்? டக்குன்னு இப்படி எடுத்து ரப் பண்ணக்கூடாது. சரியா? இங்க என்ன குடுத்துருக்காங்க? +3 குடுத்துருக்காங்க. இந்த +3க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைன் என்னம்மா போடுவோம்? எக்ஸ் பாக்ஸ் போட்டே வச்சுக்குருவோம். +3 -3 சேம் வேல்யூ வித் த டிஃபரண்ட் சைன். பிளஸ்க்கு ஆப்போசிட் சைன் என்னம்மா? மைனஸ். அதே மாரி இந்த பக்கமும் என்ன இருக்கு? 8. -3 இந்த பக்கமும் ஆட் பண்ணணும். இந்த பக்கமும் ஆட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? புரியலையா? அப்ப +3 -3 வில் கெட் கேன்சல்டு. அப்ப லெஃப்ட் சைடு என்னதான் இருக்கும்? எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். 8ல 3ய சப்ட்ராக்ட் பண்ணா என்னம்மா வரும்? 5. அப்ப இது ஃபர்ஸ்ட் மெத்தட், இது செகண்ட் மெத்தட். அப்ப 2 மெத்தட்லயும் எனக்கு ஆன்சர் 1 தான் வந்திருக்கு. புரிஞ்சுச்சா? இதுதான் இப்ப நம்ம கத்துக்கிற போற புது விஷயம். செய்யலாமா? எஸ்? ஓகே. எங்க குயிக்கா செஞ்சிடலாமா? இப்ப செய்யறதுக்கு முன்னாடி புக்ல ஒரு டயகிராம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி காமிக்கிறேன். பேட்டர்ன்ஸ்ல எப்படிப்பா இயற்கணித கான்செப்ட் புரிஞ்சுக்கிறலாம். செய்வோமா? ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியுதா? யா. இங்க பாருங்க. 3வது கணக்கு பாருங்கம்மா. என்னப்பா குடுத்துருக்காங்க? ஒரு சதுரம், கீழ வட்டம், மேல ஒரு முக்கோணம், சைடுல ஒரு முக்கோணம். சரியா? குடுத்துருக்காங்களா? அப்ப இதுல என்னென்ன ஷேப் எல்லாம் சேர்ந்திருக்கு, கம்பைன்ட் ஆயிருக்குன்னா, ஒரு சதுரம் வந்திருக்கு, முக்கோணம் இருக்கு, வட்டம் இருக்கு. மொத்தம் 3 ஷேப் கனெக்ட் ஆயிருக்கு. சரியா? இது டயகிராம். 2வது டயகிராம்ல என்னம்மா குடுத்துருக்காங்க அப்டின்னா, 2 சதுரம் இது லைக்கா பென்சிலோட டிப்பு போடுவோம்ல, பென்சில் பேனாவோட டிப். அது மாரி ஞாபகம் வச்சு போட்டா ஈஸியா இருக்கும். சரியா? 2 தடவ பிராக்டிஸ் பண்ணா வந்துரும்டா. கஷ்டம் கிடையாது. சோ 2வது டயகிராம்ல தட் இஸ் இன் பிட்வீன் கேப் விட்டுருக்காங்க. அப்ப இது என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, 2 சதுரம் குடுத்துருக்காங்க. சதுரத்துக்கு மேலயும், சைட்லயும் மேலயும் வலது பக்கமும் ட்ரையாங்கிள் குடுத்துருக்காங்க. கீழ வந்து சர்க்கிள் குடுத்துருக்காங்க. அடுத்து என்னம்மா குடுத்துருக்காங்க? நீங்களே பார்த்து சொல்லுங்க. எப்படி போடணும்? 1 இது 2 அடுத்து இது 3 சரியா? சொல்றது புரியுதா? டீச்சர் இது என்ன டீச்சர் குடுத்துருக்காங்கன்னா, ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எப்படியெல்லாம் கன்டினியூஷன் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்க ஒரு சதுரம், 2வது இதுல 2 சதுரம், 3வது இதுல 3 சதுரம். அப்ப 4வது பாக்ஸ்ல எத்தனம்மா சதுரம் இருக்கும்? நீங்களே சொல்லிருங்க. ஈஸியா சொல்ல முடியுமா? டீச்சர் 4 சதுரம் இருக்கும். 1, 2, 3 அடுத்து 4. சரிப்பா. 4வதுல 4 சதுரம். முதல்ல 1 வட்டம், 2வதுல 2 வட்டம், 3வதுல 3 வட்டம். அப்ப 4வதுல எத்தன வட்டம் இருக்கும்? கண்டிப்பா எத்தன வட்டம் இருக்கும்? 4 வட்டம் இருக்குமா? ரைட்டு. இப்ப நீங்க என்ன டீச்சர் சொன்னீங்க? எல்லாத்துக்கும் மேலயும் ஒரு முக்கோணம் இருக்கா? எங்க அப்ப போட்டுருவோமா? போடுறது இது கஷ்டமா இருக்கா? ஒண்ணுக்கொண்ணு கனெக்டிவிட்டி இருக்கு. புரிஞ்சு செய்யணும். அப்ப இந்த டயகிராம்ல 4வது அமைப்புல
மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்கு? அதான் கொஸ்டின். 1, 2, 3, 4. சதுரம் 4. சரி. வட்டம். வட்டம் எத்தனை இருக்கு? பாருங்க. வட்டங்கள்ல மொத்தம் எத்தனை இருக்கு? 4. சரிப்பா. முக்கோணம். முக்கோணம் எத்தனம்மா இருக்கு? கவுண்ட் பண்ணி சொல்லுங்க ஸ்டூடண்ட்ஸ். மேல இருந்து கவுண்ட் பண்ணிருவோம். 1, 2, 3, 4. சைடுல 5, 6, 7, 8. இத இப்படி டயகிராம் போட்டும் செய்யலாம். இல்ல அந்த அட்டவணை குடுத்திருக்காங்கல்ல, அட்டவணை மூலமா அப்ப செய்ய ட்ரை பண்ணுவோமா? இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றத ஸ்டாப் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? சோ இப்ப நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? முதல்ல 1 சதுரம், 2வதுல 2 சதுரம், 3வதுல 3 சதுரம்னா, அடுத்ததுல எத்தன சதுரம் இருக்கும்? 1, 2, 3, 4. சரி. வட்டங்கள் கவுண்ட் பண்ணுங்க. 1 வட்டம், முதல்ல 1 வட்டம், 2வதுல 2 வட்டம், 3வதுல 3 அப்படின்னா, அடுத்ததுல எத்தன தான் இருக்கும்? 4வதுன்றதுனால 4 வட்டம். 1, 2, 3, 4. சரி. 4 சதுரங்கள், 4 வட்டங்கள் இருக்கு. சரியாம்மா? ஓகேவா? அடுத்து முக்கோணங்கள் எப்படிப்பா இருக்கு அப்படின்னா, மேல கவுண்ட் பண்ணுவோமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. எழுதியாச்சா? சொல்றது புரியுதா? சரி. இப்ப அடுத்தது இப்ப இதுவரைக்கும் 1, 2, 3, 4. 5வதுல எப்படி இருக்கும்னா, நீங்களே சொல்லுங்க பாப்போம். செய்வோமா? 1 சதுரம், அதோட கனெக்ஷன் மாதிரி. அடுத்தது 2வது, 3, 4, 5. செக் பண்ணிக்கோங்க. 1, 2 1வதுல 1, 2வதுல 2, 3வதுல 3, 4வதுல 4, 5வதுல 1, 2, 3, 4, 5. அடுத்து என்ன செய்யணும்? சக்கரம் போட்ட மாரி கீழ வட்டம் போட்டுருவோமா? ரைட் போட்டாச்சுப்பா. எல்லாத்துக்கும் மேல முக்கோணம் இருக்கா? அப்ப இதுக்கு மேலயும் நான் என்ன போடணும்? முக்கோணம் போடணும். புரிஞ்சுச்சாம்மா? சரி. இப்ப சதுரங்கள் மொத்தம் 5வது டயகிராம்ல எத்தனை இருக்கு? வட்டங்கள் எத்தனை இருக்கு? முக்கோணங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லிருங்க ஸ்டூடண்ட்ஸ். இத ஷேட் பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. பார்த்தோனே கூட உங்களுக்கு புரியும். கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. சதுரங்கள் 5. வட்டங்களும் அதே மாரி 5. முக்கோணங்கள் என்னம்மா இருக்கு? மேல 1, கீழ 1. மேலேயா கவுண்ட் பண்ணிருவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. புரிஞ்சுச்சா? சோ இத இப்படி டயகிராம் போட்டும் நம்ம புரிஞ்சு செய்யலாம். இல்ல, இந்த அல்ஜிப்ரா நம்ம இப்ப படிக்கிறோம்ல, அதோட உதவியினாலயும் படிக்கலாம். என்னம்மா குடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்லயும் எழுதுறேன், இங்கிலீஷ்லயும் எழுதுறேன். ஸ்கொயர்ஸ். சரியா? ஸ்கொயர்ஸ். அடுத்து என்ன குடுத்திருக்காங்க? சர்க்கிள்ஸ். அடுத்து என்ன குடுத்திருக்காங்கம்மா? ட்ரையாங்கிள்ஸ். கரெக்ட்டா? சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? ஸ்கொயர்ஸ். செகண்ட் வந்து சர்க்கிள்ஸ். அடுத்து வந்து என்னன்னா ட்ரையாங்கிள். 1, 1. இங்க வந்து 2. 2வது பேட்டர்ன்ல 2, 2. இங்க என்ன குடுத்துருக்காங்க? 4. இங்க என்னம்மா குடுத்துருக்காங்க? 3, 3. இங்க 6. அடுத்து அப்ப என்ன இருக்கும்னா, 4, 4. இதுக்கும் 2 டிஃபரன்ஸ் கூடியிருக்கா? இதுக்கும் 2 டிஃபரன்ஸ் கூடியிருக்கா? அப்ப இதுக்கும் 2 கூட்டணும்னா என்ன வரும்? 8. புரியுதா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? இத இப்படி புரிஞ்சும் செய்யலாம். இல்ல அப்படின்னா, இத 2ஆல மல்டிப்ளை பண்ணி 1 2s ஆர் 2, 2 2s ஆர் 4, 3 2s ஆர் 6, 4 2s ஆர் 8ன்னு செய்யலாம். சொல்ற கான்செப்ட் புரியுதா? ஒரு சம்ம எத்தன மெத்தட்லலாம் செய்யலான்றது தான் இப்ப நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ணலடா. ஆன்சர் வில் பி த சேம். இப்ப 5வது பேட்டர்ன் 1 2 3 4. சரியா? சோ 5த் பேட்டர்ன்ல எப்படி இருக்கும்? 5 5. சரியா? சோ 5 ஸ்கொயர்ஸ் இருக்கும். சர்க்கிள்ஸ்லயும் 5 இருக்கும். அப்ப இதோட ஒரு 2 ஆட் பண்ணோம்னா என்ன வந்திருக்கும்? 10. புரியுதா? டயகிராம் போட்டும் புரிஞ்சுக்கலாம். இல்ல வித் த ஹெல்ப் ஆஃப் த நம்ம என்ன படிக்கிறோம்? அல்ஜிப்ராவோடயும் இந்த கான்செப்ட் புரிஞ்சு செய்யலாம். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? ஜஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி மாரி தான். ஓகேவா? அடுத்த சம் பண்ணலாம் பாருங்க. குயிக்கா போயிரலாம். சரி. இப்ப ஒரு 4த் சம் போறேன். 4த் சம் போறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு சிமுலேஷன் பாத்துரலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஐடியாஸ் கிடைச்சிரும்ல? பாப்போமா?
ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்டா. கவனிச்சுக்கோங்க. ம். இப்ப நம்ம சால்வ் பார்த்தோம்ல. அதுதான். சரியா? அது ரிலேட்டடா சம்ஸ் பார்ப்போம். என்ன டீச்சர் சம் செய்யறதுக்கு முன்னாடியே ராங்ன்னு இருக்கே அப்படின்லாம் வொரி பண்ணாதீங்க. அவங்க ஏதாவது ஒரு ஆன்சர் போட்டு வச்சிருக்காங்க. சோ அதனால அது ராங்ன்னு சொல்லியிருக்கு. நம்ம இப்ப அத கரெக்ட் பண்ணிறலாம். இப்ப நம்ம என்ன செஞ்சோம்? சம் செஞ்சுருவோமா இது எப்படின்னு? x பிளஸ் 7 இஸ் ஈக்குவல் டூ 2. ஓகேவா? சோ என்ன செஞ்சோம்? 2 மெத்தட்லயுமே செஞ்சுருமா இந்த சம்ம? 2 மெத்தட்லயுமே செஞ்சுருமா? இல்ல ஒரு மெத்தடே செஞ்சு பழகுறீங்களா? நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா 2 மெத்தட்லயுமே தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடண்ட்ஸ். சரி. x இஸ் ஈக்குவல் டூ 2 ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே தான் இருக்கும். இந்த பிளஸ் 7 இங்கிட்டு ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன செய்யும்? -7. அப்ப 2 ஓட சைன் என்னது? இங்க பிளஸ். இப்ப 2க்கும் ஒரே சைன் இருக்கா? வேற வேற குறி இருக்கா? சைனுன்னா தட் இஸ் நம்ம என்ன சொல்றோம்? இந்த பிளஸ்ஸா, மைனஸான்றத தான் சைன் சொல்றோம். சோ டிஃபரன்ஸ் சைன் என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போட்டோம்னா, நமக்கு வந்திருக்க ஆன்சர் என்னப்பா? x இஸ் ஈக்குவல் டூ -5 போட்டுருவோமா அப்ப? x is equal to -5 is the answer for this question. பாத்தீங்களா? கரெக்ட் ஆயிருச்சு. ஓகேவா? குட்டீஸ் கீழ இன்னொரு ஒரு மல்டிப்ளிகேஷன்ல குடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம புதுசா தானே ஒரு விஷயம் கத்துக்கிறோம். அதனால ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும் நம்ம ஆன்சர் ட்ரை பண்ணுவோம். சரியா? சரி. இப்ப செகண்ட் கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்க? x plus 9 is equal to 10. சரியா? அப்ப xக்கு என்ன வரும்? யாராவது நீங்க ட்ரை பண்றீங்களா? ஸ்டூடண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தானடா. எங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப என்ன சொன்னேன்? x is equal to 10 plus 9 இங்கிட்டு ஷிஃப்ட் பண்ணணும். பண்ணா என்ன வரும்? -1. கரெக்ட்டா? -1 வரும்? என்ன வரும்? 2 நம்பர்ல எது பெரிய நம்பர்? கிரேட்டர் நம்பர் சைன் தானே போடணும். அப்ப இங்க என்னதான் வரணும்? +1 தான் வரணும். சோ அதையும் இப்ப செக் பண்ணிருவோமா? ஓகே. யா கரெக்ட். சொல்றது புரியுதா? ஒரு செகண்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஷேர் பண்றேன். புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? நம்ம எக்ஸ்ன்றது கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்பு. சரியா? சோ கொஸ்டின்ல என்ன குடுத்திருந்தாங்க? x பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டூ 10. சரியாம்மா? இத 2 மெத்தட்லயுமே நம்ம கத்துக்குருவோம். ஒரு 2 தடவ, 3 தடவ பிராக்டிஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா ஈஸியா இருக்கும். சரியா? சோ இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட்ல தான் செய்றோம். பிளஸ் 9 அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்றோம். எனக்கு x மட்டும் தான் தேவ. மீதி இருக்கிற எல்லா என்னது கான்ஸ்டன்ட்டையும் அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்றோம். சோ பிளஸ் 9 இங்க ஷிஃப்ட் பண்ணும்போது -9. சோ அப்ப 10க்கு இங்க பிளஸ் சைன், இங்க 9க்கு மைனஸ் சைன். சேம் சைனா டிஃபரன்ஸ் சைனாம்மா? டிஃபரன்ஸ் சைனா நம்ம என்ன செய்யணும்? we had to subtract it. சரி. சப்ட்ராக்ட் பண்ண சொல்றீங்க. அடுத்து என்னப்பா செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணிட்டு, சோ 2ல எது கிரேட்டர் நம்பரோ அதோட சைன் தான் நம்ம இங்க கேரி அவுட் பண்ணணும். சொல்றது புரியுதா? சோ இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்ப செகண்ட் மெத்தட்லயும் செஞ்சுருவோமா? செகண்ட் மெத்தட்லயும் இந்த சம்ம செஞ்சிரலாமா? சரி. செய்யலாம். என்ன சொன்னோம்? இங்க பாக்ஸ் x பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டூ 10. எனக்கு x மட்டும் தான் வேணும். x பக்கத்துல இருக்கிற எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. அப்ப இங்க எனக்கு என்ன இருக்கு எக்ஸ்ட்ரா? பிளஸ் 9. சோ அப்ப இத நான் ரிமூவ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? பிளஸ் 9க்கு ஆப்போசிட் சைன் என்னது? -9. சோ -9 ஈக்குவேஷனோட 2 பக்கமுமே ஆட் பண்ணணும். கரெக்ட்டாடாம்மா? பிளஸ் 9, -9 கேன்சல் ஆயிரும். அப்ப எக்ஸ் மட்டும் தான் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. 10ல 9 சப்ட்ராக்ட் பண்ணா 1 அப்ப 2 மெத்தட்லயுமே எனக்கு ஆன்சர் வந்துச்சா? சரி. இப்ப ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட்ன்னு சொல்றோமே. இதுக்கு இங்கிலீஷ்ல ஏதேதும் வார்த்தை இருக்கா? யாருக்காவது தெரியுமா? இதுக்கு ஏதேனும் இங்கிலீஷ்ல வார்த்தை இருக்கா? அ யாராவது சொல்றீங்களா? நான் இன்னைக்கு சொல்லவா? நாளைக்கு சொல்லவா? ஸ்டூடண்ட்ஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் இன்னைக்கு சொல்லவா? நாளைக்கு சொல்லவா? சொல்லுங்க பாப்போம். ஒரு சம்மு செய்யறதுக்கு அ 2 மெத்தட் இருக்கு, 3 மெத்தட் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அதோட இங்கிலீஷ் வார்த்தை யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம். இன்னும் 2 சம் பாத்துரலாம். ஓகே. இப்ப இந்த சம் முடிச்சாச்சு. அடுத்த சம் பாப்போம். இப்ப இந்த கொஸ்டினுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. என்ன வரும்? x plus 7 is equal to 10. So அப்ப x is equal to 10 minus 7. x is equal to என்ன 3 plus 3 minus 3 யோசிச்சு சொல்லுங்க. x is equal to என்ன தெரியுமா வரும்? plus 3.
ஏன் கிரேட்டர் நம்பர் சைன் போடணும்? கரெக்ட்டா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்து பிராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா ஸ்டூடண்ட்ஸ்? சரி. எக்ஸர்சைஸ்ல உள்ள சம்ஸ நம்ம அப்ப கன்டின்யூ பண்ணுவோம். ஓகேவா? சரி. இப்ப கொஸ்டின் நம்பர் 4மா. இந்த கொஸ்டின் நம்பர் 4ல என்னப்பா குடுத்துருக்காங்க? அப்டின்னா, ஒரு பெர்சன் குடுத்துருக்காங்க. கொஸ்டின நான் ரீட் பண்றேன். இல்லாட்டினா அதையும் கூட காமிச்சுர்றேன். இங்க பாருங்க. அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன். கொஸ்டின் நம்பர் 4மா. அறிவழகன் அவரது தந்தையை விட 30 வயது இளையவன். சரியா? அறிவழகனின் வயதை அவரது தந்தையின் வயதை கொண்டு எழுதவும். அப்ப அறிவழகனோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சொல்றது புரியுதா? இத எப்படி ஒரு அ எக்ஸ்பிரஷனா ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, அவங்க அப்பாவோட சரியா? சோ அறிவழகனுடைய தற்போது வயது. அறிவழகன். பேர் நல்லா இருக்குல்ல? ஓகே. அறிவழகன்னா டேலண்டடானவங்க, அறிவு அப்படின்னு இருக்கு. சரியா? ஓகே. அறிவழகனின் தற்போதைய வயது. அறிவழகனின் தற்போதைய வயது. இல்லாட்டின்னா அறிவழகனின் வயதுன்னு கூட எழுதிர்றேனே. அறிவழகனின் வயது. என்ன சொல்லியிருப்பான்? 30 வயது. எப்பயுமே நம்ம வயசு வந்து அப்பா வயசோட கம்மியா தானே இருக்கணும். அதுதான் அந்த இளையவன். இளையவன்னா கம்மி. சரியா? தமிழ் வார்த்தையே இங்க மேத்தமேட்டிக்கல் சிம்பலா கரெக்ட்டா தூய தமிழ்ல குடுத்துருக்காங்க. இளையவன்னா 30 கம்மி. அதனால தான் மைனஸ். அப்ப இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, அறிவழகனின் அறிவழகனின் தந்தையின் வயது. தந்தைன்னா யாருப்பா? அப்பா. தந்தையின் வயது என்னவா வச்சுக்கிறணும்னா, எக்ஸோ, எண்ணோ ஏதா வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்ப எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? எக்ஸ் இயர்ஸ். எக்ஸ் இயர்ஸ். அப்படின்னா, அப்ப அறிவழகனோட வயது என்னவா இருக்கும்? அவங்க அப்பா வயத விட 30 கம்மின்னா, நான் இத எப்படிப்பா எழுதணும்? எக்ஸ் மைனஸ் 30. இவ்வளவுதான் ஆன்சர். இந்த பக்கத்துல போடும்போது இயர்ஸ் போட்டுக்கோங்க. இது செய்ய கஷ்டமா இருக்கா? அழகா வேர்டிங்க சிம்பிளா மேக்ஸ்ல மாத்திருக்கோம். புரிஞ்சுச்சாடாம்மா? இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சுச்சா? புரியலையா? அறிவர்களோட வயது கேட்டிருக்காங்க. அப்பாவோட வயதோட கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ தந்தையின் வயதை விட 30 வயது இளையவன். இந்த இளையவனுக்குரிய மேத்ஸ் சிம்பல் என்ன டீச்சர் அப்படின்னா, மைனஸ். கம்மி. சரியா? முதியவர் அப்டின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, பிளஸ்ன்னு சொல்லி போடணும். சொல்றது புரியுதா? அந்த தூய தமிழ்ல குடுத்துருக்காங்க. இளையவன்றதுனால கம்மி. சரியாடாம்மா? 30. சரியா? அடுத்து. அப்ப அப்பா வயது தெரிஞ்சா தானே, அப்பா வயதுலருந்து பையனோட வயத கண்டுபிடிக்க முடியும். சோ தெரியாத அப்பா வயது என்னன்னு வச்சுக்கிறோம்னா, எக்ஸ்ன்னு வச்சுக்குருவோம். எக்ஸ் இயர்ஸ். அப்ப அறிவலனோட வயது என்னவா இருக்கும்? அப்பா வயத விட 30 கம்மி. சோ எக்ஸ் மைனஸ் 30 இயர்ஸ். இங்க மீட்டர் போடணுமா? சென்டிமீட்டர் போடணுமான்றத யோசிச்சு போடுங்க. வயதுன்றபோது எப்படி இருக்கும்? இயர்ஸ்ல தான சொல்லுவோம். மீட்டர், சென்டிமீட்டர்ல சொல்ல மாட்டோம். சரியாடா? உங்களுக்கு கான்செப்ட் புரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. 4த் கொஸ்டின் புரிஞ்சாச்சு. அடுத்து 5த் கொஸ்டின் போவோமா? 5த் கொஸ்டின் என்னம்மா குடுத்துருக்காங்க? அப்படின்னா, லெட் இங்க இங்கிலீஷ்லயும் எழுதுவோம். ஒரு சம் தமிழ்ல ஒரு சம் கூட இங்கிலீஷ்ல எழுதுவோம். லெட் யூ இஸ் த கொஸ்டின ரீட் பண்ணிர்றேன். இஃப் யூ யூன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்கப்பா. யூ இஸ் அன் ஈவன் நம்பர். யூ இஸ் அன் ஈவன் நம்பரா வச்சுக்கோங்க. ஈவன் நம்பர்னா என்ன அர்த்தம்னா ரெட்டை எண். சரியா? சோ யூ வந்து ரெட்டை எண். புரிஞ்சுச்சா? அப்ப இதுக்கு மின்னாடி என்ன நம்பர் இருக்கும்? அடுத்து என்ன நம்பர் இருக்கும்? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, 5த்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The next number what it is? The next number the next number what it is? சரியா? சோ நெக்ஸ்ட் ஈவன் நம்பர். நெக்ஸ்ட் ஈவன் நம்பர். நம்பரோட ஷார்ட் ஃபார்ம் இப்படிதாம்மா எழுதணும். NO போட்டுட்டு
இப்படி போட்டு டாட் வச்சிரணும். சரியா? சரி இது புரியுதா? இதான் நம்பரோட NUMBER ஷார்ட் ஃபார்ம் இப்படிதான் எழுதணும். சரிடா? ஓகே. இத எப்படி டீச்சர் எனக்கு புரிய வைப்பீங்க? அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப ரெட்டப்பட நம்பரா சொல்லுங்க ஸ்டூடண்ட்ஸ். 2, 4 ரெட்டை படிக்க தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? நம்மளோட 2ஆம் வகைப்பாடு. கரெக்ட்டா? 2, 4, 6, 8, 10 இப்படியே போய்க்கிட்டே இருக்கும். கரெக்ட்டா? ஏதோ ஒரு நம்பர் கூட எடுத்துக்கோங்க. சரியா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் இங்க இந்த 6 வந்து நான் யூன்னு எடுத்துக்கிறேன்ப்பா. அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா, 6ஓட எத கூட்டுனா எனக்கு 8 வந்திருக்கே. U+2 சொல்றது புரிஞ்சுச்சா? சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் என்ன? த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் இஸ் என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் இஸ் U+2 தான் ஆன்ஸர். ஒரு உதாரணத்துக்கு. இப்ப டீச்சர் 6 எடுக்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோளேன். அப்படின்னா எடுத்துக்கலாம். 10, 12, 14, 16 இப்படியே போய்க்கிட்டே இருக்கு. எந்த நம்பர் வேணா எடுக்கும். இப்ப நான் இத யூன்னு எடுத்துக்கிட்டேன். சரியா? சோ அடுத்த நம்பர் எப்படிம்மா இருக்கு? 14க்கும் 16க்கும் என்னம்மா வித்தியாசம் அப்படின்னா, இதோட என்ன கூட்டணும்? U+2 14ஓட 2 கூட்டினா தானே எனக்கு என்ன வந்திருக்கு? 16 வந்திருக்கா? சொல்ற விஷயம் புரியுதா? அப்ப ஏதோ ஒரு நம்பர யூன்னு எடுத்தோம்னா, அதோட இரட்டைப்படையில அடுத்த எண் இரட்டை எண் என்னவா இருக்கும் அப்படின்னா, U+2வா இருக்கும்னு அர்த்தம். கொஸ்டின் அர்த்தம் புரியுதாடாம்மா? சரி. அடுத்து, இப்ப இதே இது 2ண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த ப்ரீவியஸ் ஈவன் நம்பர். சோ நீங்களே சொல்லுங்க. த ப்ரீவியஸ் ப்ரீவியஸ்னா என்னம்மா அர்த்தம்? ப்ரீவியஸ் ஈவன் நம்பர். எஸ். முன்னாடி சொல்லும்போது, உங்களுக்கு ப்ரிசைடிங், சக்சீடிங் தெரியும்ல? ஞாபகம் இருக்கா? அத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இத கரெக்ட்டா சொல்லலாம். ப்ரீவியஸ்னா இதுக்கு பின்னாடி உள்ள நம்பர் என்னவா இருக்கு? இது பார்க்கறதுக்கு 14 மாரியே தான் தெரியுது. ஆ இப்ப போட்டுக்கிறேன். இப்ப இந்த 12 எப்படிப்பா வந்துச்சுன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. பாக்ஸ் போட்டு செஞ்சு காமிக்கிறேன். இத யூன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது என்னவா வந்திருக்கு? டீச்சர் யூவோட ஒரு 2வ ஆட் பண்ணா எனக்கு 16. அதுதான் நெக்ஸ்ட் நம்பர். ப்ரீவியஸ் நம்பர் அப்படின்னா, யூக்கும் இந்த 14க்கும் 12க்கும் வித்தியாசம் என்னம்மா? யூல இருந்து 2 கழிக்கணும். ப்ரீவியஸ் நம்பர்னா, இதுக்கு முன்னாடி இருந்த நம்பர் என்ன இருந்திருக்கு? சோ U-2 புரிஞ்சுச்சா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் என்னன்னு சொல்லிட்டு? இப்ப இந்த 3 நம்பர தவிர வேற ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. குட்டியா ஒரு நம்பரே நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ணுவோம். 2, 4, 6, 8, 10 இப்படியா போதா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு இத நான் யூன்னு எடுத்துக்கிட்டேன்ப்பா. சரியாம்மா? எப்பயுமே மேத்ஸ் வந்து புரிஞ்சு செய்யணும் ஸ்டூடண்ட்ஸ். மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நான் இவ்ளோ டீட்டெயிலா எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். சோ யூ வந்து 6ன்னு எடுத்துக்கிறோம்ப்பா. இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் இதுக்கும் வித்தியாசம் என்னம்மா இருக்கு? யூவோட ஒரு 2வ ஆட் பண்ணா தானே 8 வந்திருக்கு. அப்ப நெக்ஸ்ட் நம்பர்னா நெக்ஸ்ட் ஈவன் நம்பர்னா யூவோட ஒரு 2வ ஆட் பண்ணோம். எஸ் கரெக்ட். அடுத்து ப்ரீவியஸ் நம்பர்னா என்ன செஞ்சிருக்கணும்? யூல இருந்து 6க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் என்னம்மா? 2 தானே? அப்ப யூல இருந்து 2வ சப்ட்ராக்ட் பண்ணா ப்ரீவியஸ் நம்பர் கிடைச்சிருக்கும். புரியுதா? சரி. இன்னைக்கு நம்ம படிச்ச கான்செப்ட் கொஞ்சம் புது விஷயம். ஆனா ரொம்ப ஈஸியான கான்செப்ட். சரியா? சோ நடத்துன எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பயிற்சிய நம்ம முடிச்சுட்டோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம ஒரு புது சாப்டர் படிக்க போறோம். சரியா? அடுத்த கிளாஸ் என்னைக்கு? நாளைக்கு தான். சரியா ஸ்டூடண்ட்ஸ்? சோ நாளைக்கு நம்ம ஒரு புது விஷயங்கள் படிக்கிறோம். படிக்கிறது எப்பயுமே இஷ்டப்பட்டு படிங்க. ஸ்டூடண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி குட்டி ஜிகே கொஸ்டின்ஸா நம்ம ஷேர் பண்றோம்ல. அதையும் பேசாம MCQல கேட்டுருவோமா? யாராவது ஆன்சர் பண்றீங்களான்னு பாப்போமே! கேட்கவா? ஜஸ்ட் ட்ரை பண்ணவாது செய்யுங்கடா. தெரியும் டீச்சர், தெரியாது, ஞாபகம் இருக்கு, புரியுது. ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணணும். சரியா? சரி பாப்போம். சோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போற சாப்டர் பேர் என்னன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். சரியா? சாப்டர் நம்பர் 3 பேர் என்னன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? சரி. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். தேங்க் யூ டூ ஆல். கிளாஸ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.